a plus b என்பது a என்பவர் b இன் தாய், a into b என்பது a என்பவர் b இன் மகள், a by b என்பது a என்பவர் b இன் சகோதரி எனில் கீழ்கண்ட எது o என்பவர் m இன் பேத்தி என்பதை குறிக்கும்? இங்க o என்பவர் m இன் பேத்தி அப்படிங்கிறதுக்கான நேரடி குறிப்புகள் எதுவுமே கொடுக்கப்படல. பேத்தி அப்படிங்கும் போது மகளின் மகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 2 தடவை நமக்கு பெருக்கல் குறி கொடுத்திருந்தாதான் நமக்கு மகளின் மகள் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஆனா ஆப்ஷன்ஸ்ல எதுவுமே 2 தடவை பெருக்கல் குறி வரல. அப்போ இந்த பேத்தி அப்படிங்கிற உறவு முறைய கீழே இருந்து தாயின் தாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது 2 தடவை நமக்கு கூட்டல் குறி வந்திருக்கணும். அதுவும் அடுத்தடுத்து வந்திருந்தாதான் தாயின் தாய் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். தொடர்ந்து 2 தடவை இங்க கூட்டல் குறி வந்திருக்கிறது ஆப்ஷன் ஏ மற்றும் டி ல தான். ஆப்ஷன் டி ல பாருங்க, m by n அப்படின்னா m என்பவர் n இன் சகோதரி, n என்பவர் o வின் தாய், o என்பவர் p இன் தாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா இங்க m ஓட பேத்தியா p தான் இருப்பாங்க, o இருக்க மாட்டாங்க. அப்ப ஆப்ஷன் டி தவறானது. ஆப்ஷன் ஏ பாருங்க, m plus n னா m என்பவர் n இன் தாய், n plus o னா n என்பவர் o வின் தாய், o by p னா o என்பவர் p இன் சகோதரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப தாயின் தாய்ங்கிறது கரெக்டா வருது. அதே மாதிரி o என்பவர் m ஓட பேத்தியாவும் இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.